எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மாசி மாதம் பிறந்துருச்சு, பங்குனி. இனிமேல் சித்திரை புது வருடமும் நம்மளுக்கு பிறந்துடும். அப்படி இருக்கிற சூழலில் இப்போ அடுத்தடுத்து சில பயிற்சிகள் இருக்குது. சனி பயிற்சி இருக்குது. இந்த சனி பயிற்சி திருக்கணிதப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருக்கணிதப்படி இப்போது சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. இனிமேல் அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்கும். அதற்கப்புறம் நம்மளுடைய வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, அதனுடைய பலன்கள், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி. அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து பஞ்சாங்கம் தொடர்புடையதாகவே கொஞ்ச நாள் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். இப்போ ஏற்கனவே அங்கேருந்து ராகு பகவான் மீனத்திலிருந்து அவர் கும்பத்தை நோக்கி ரிவர்ஸில் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போது ஏறக்குறைய இந்த 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அந்த கன்ஜஷன் நடக்கிற காலகட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நான் ஒரு பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு பலன் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அது அவங்கவுங்களுடைய ஜாதக பலனுக்கு தக்கன கொஞ்சம் மாறும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போது என்னை மாதிரி ஜோதிடர்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு பொதுவான நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இது தனிநபரை பற்றின ஜாதகம் கிடையாது. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒருத்தவங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க ரிஷபத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க மிதுனத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தங்க துலாத்தில் பிறந்திருப்பாங்க, விருச்சிகத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் நகட்டினோம்னா அங்கிட்டு கும்பத்தில் பிறந்திருப்பாங்க, மீனத்தில் பிறந்திருப்பாங்க. இப்படி இந்த லக்னங்கள் மாறுறப்போ அந்தந்த கட்டங்களில் அமையக்கூடிய கிரகங்கள் அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும். அப்போ ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான லைஃப் ஸ்டைல் இருக்காது. அவங்களுடைய உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்காது. பிடித்த விஷயங்கள் ஒன்று போல இருக்காது. உணவு பிரியம் ஒன்று போல இருக்காது. நிற அமைப்பு, முகத்தோற்றம் வேற வேறையா தான் இருக்கும். அவங்கவுங்களுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டர் வேற வேறையா தான் இருக்கும். அவங்களுடன் பிறந்த குழந்தைகளுடைய கேரக்டர்ஸும் அவர்களின் பலாபலனும் மாறும். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்பாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், மாமனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், தாய் வழி பாட்டனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், தந்தை வழி பாட்டனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரு தனிநபரின் ஜாதகம். இப்போ நம்ம பேசுறது எதுவுமே தனிநபரின் ஜாதகம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுகிறீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்காக ஒரு நல்லதை சொல்லணும்னு இறைவனுடன் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்காக நான் பேசுகிறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு ஆசை. இன்னொன்று, என்னுடைய ஆசைங்கிறது இது மட்டும் கிடையாது. நான் தினந்தோறும் கும்பிடுறது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன். இது என்னுடைய நேச்சரும் கூட. இது நான் இன்னைக்கு தான் கும்பிட்றேன்னு இல்லை, என்னுடைய சிறு வயதுலேருந்தே நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் இதில் ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து உங்ககிட்ட நான் பேசுகிறப்போ
நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனா பொது வெளியில வந்து அப்படி சொல்ல முடியாது. சொல்றது வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், கேட்குற உங்களுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு குலைந்து போயிரும் இல்லையா? அதனால அது நான் அப்படி பேசுறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கும் ஏழையாக இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்கேலில் அளவிட்டு கிரக பலன்கள் சொல்ல முடியாது. நோயோடு போராடுறவங்க எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். நான் உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அதில் குறைபாடோடு இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்க்குறேன், மனநிலை சரியில்லாமல் இருக்கிறவங்கள பார்க்குறேன். இப்படி பலவிதமான மனிதர்கள். அப்போது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஏக்கம் தனக்குத்தானே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட 15 லட்சம் சம்பாதிச்சிட மாட்டோமான்னு ஒரு ஆர்வம் இருக்கும் தானே. ஒரு கோடியில் ஒரு வியாபாரம் பண்ணுறவர், இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு, இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் இன்னொரு தொழில் தொடங்கணும்னு தானே விரும்புவார். ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் முயற்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாருமே வளமுடன் வாழத்தான் வேணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும். மரம் செடி புல் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும். மலை நல்லா இருக்கணும், கடல் நல்லா இருக்கணும், ஆறு நல்லா இருக்கணும், ஆற்றில் இருக்கும் மீன் நல்லா இருக்கணும். இப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்போதான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகவும் செய்யும். சரியா? அடுத்தது இன்னொன்னை பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நான் விரும்புறேன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒரு பலன் இருக்கும். இப்ப பார்க்க போனோம்னா ஒரு மேஜர் முக்கியமான பிளானட்டான ராகுவும் சனி பகவானும் 2 பேரும் தான் நின்ற வீட்டிலிருந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு மாறுகிறார்கள். ராகுவால பலன் பெற்றவர்களும் இருக்கலாம், பயணம் போகி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்கலாம், உலக நாடுகள் சுத்தி வந்தவங்களும் இருக்கலாம், ஓஹோன்னு கோடீஸ்வரரானவர்களும் இருக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் இருக்கலாம். ஏறக்குறைய ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே விதமான கேரக்டர் உள்ளவர்கள் தான். ராகுவை போல் சனி, சனியை போல் ராகு. அதே போல கேதுவை போல் செவ்வாய், செவ்வாயை போல கேது. சரிங்களா? இப்படி இருக்கிறப்போ இந்த 2 முக்கியமான கிரகங்கள், மீனத்திலிருந்து ராகு இறங்குது, கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அப்புறம் 2 கடுமையான வலிமையான கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் போது சில ஆபத்துக்கள் நடக்கலாம். பொதுவா வந்து சனி பகவான் அப்படின்னம்னா பழையதுன்னு சொல்லலாம். ராகுன்னு சொல்றப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வயர் அல்லது கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம். ராகு வந்து மறைமுகமானவர், சனி பகவான் நேரடியானவர். இந்த 2 கன்ஜெக்ஷன் நடக்கிறப்போ கட்டாயம் எல்லாரும் கவனத்துடன் இருக்க வேண்டியது, எலக்ட்ரிக்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கரண்ட் விஷயத்துல விளையாடாதீங்க, தயவு செய்து விளையாடாதீங்க. சின்ன குழந்தைங்க கரண்ட்டுக்குள்ள கையை விட்டா கூட கவனத்துடன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார் வீட்லையாவது கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செய்து அதை சரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, பழசுபட்டோட சாமான் ஜெட்டு கிடக்கிறதோட சேர்த்து வயரை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய தனி மனித ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி மருந்து சாப்பிட்றீங்க, டாக்டர்ஸ் சொன்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ, அது எந்த நேரம் போட சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுங்க, அதை தாண்டி போடாதீங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் போடுங்க, சாப்பாட்டுக்கு முந்தி போடுறத சாப்பாட்டுக்கு முந்தி போடுங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பைரி ஆன மருந்துகள்
இல்லாமல் இருக்குதா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க. அவங்க 1 ஸ்பூன் தான் சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிரணுங்கிறதுக்காக 1.5 ஸ்பூன் சாப்பிட்றது, 2 ஸ்பூன் சாப்பிட்றது வேண்டவே வேண்டாம். நம்மளை பாதிச்சுக்கிறதுக்கு அது சமம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று சனி பகவான். சனி பகவான் சொல்கிறப்போ ரொம்ப பழைய குழம்புகள், பழைய காய், குத்தல் விழுந்த பழங்கள், குத்தல் விழுந்த காய்கறிகள், கெமிக்கல்ஸ் ரொம்ப உபயோகிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம நிறையா பழங்கள் அப்படியே தான் சாப்பிட்றோம். ஆப்பிளாக இருக்கட்டும், இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும், கொய்யாப்பழமாக இருக்கட்டும். இப்போ ஆப்பிள், கொய்யாப்பழம் நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்ருவோம். ஆனால் இன்னைக்கு வாழைப்பழம் கூட முன்னாடிலாம் வெறும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதும்பாங்க. இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சதில் என்னுடைய சிறு வயதுலலாம் அண்டாக்குள்ளே போட்டு ஒரு பத்தி தான் பொருத்தி வைப்பாங்க. அந்த பத்திக்கே அந்த வெப்பத்துக்கே அது பழுத்துரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழைப்பழம் வாங்கினா கூட ஒன்று நல்லா தோல் எல்லாத்தையும் கழுவுங்க, காம்போட பறித்து கழுவிட்டு சாப்பிடுங்க. காம்பு பிச்சு வச்சிருக்கிற பழத்தை கூடிய வரைக்கும் வாங்காதீங்க, சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பழங்கள்லையும் ஒரு பக்கம் அழுகி போச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மேக்சிமம் பெண்களாகிய நம்மளுடைய கடமை. சரியா? அடுத்து இப்போ ஓரளவுக்கு நம்ம சனி பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி. மேஷ ராசிக்கு சனி பகவான் 7.5 சனியின் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எப்போ அவர் மீனத்துக்குள்ளே நுழையிறாரோ மீனத்துக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்மச்சனியாக மாறிடுவார். அப்படிங்கிறப்போ 7.5 சனியின் ஆரம்ப காலமாக மேஷ ராசிக்கு ஆயிரும். அப்போது மேஷ ராசிக்கு பின்னாடி இருந்து உள்ள என்ட்ரியாக ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ எந்த கிரகமே ஒரு தன் வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வர்றப்போ கொஞ்சம் பவர் கூடத்தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் இதில் போன வருஷம் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் இனிமேல் இருக்காது. உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டவர்களாக இருப்பின் இனிமேல் பிறக்கிற வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காது. சனி பகவான் செவ்வாயோட வீட்டில் பகை பெற்று இருப்பவர் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் மேஷத்தில் நீசமாகறாரு. அதனால் அவர் ரொம்ப உங்களுக்கு கெடுபலனை கொடுப்பாருன்னு சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம ஸ்ட்ராங்காகவே நினச்சிக்கலாம். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்திற்குள் நுழைவதனால் என்னென்ன பலன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, நல்லா வெளியூர் போகலாம். வெளிநாடு போகாதவங்கெல்லாம் என்னென்ன பாஸ்போர்ட், விசா என்னென்ன ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. கட்டாயம் இந்த வருஷம் போயிடுவீங்க. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளியூருக்கு போகலாம். அப்புறம் வெளிநாட்டில் தொழில் செய்யலாம். தொழில் நிமித்தமாக போகலாம், அல்லது டூரிஸ்டாக போகலாம், அல்லது படிக்க போவர்களாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கும் போகலாம். வெளியூர் வெளிநாட்டில் முதலீடு செய்யலாம். இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு ஊராக இருந்து வெளியூரில் கூட நீங்கள் நிலபுலன் வாங்கி போடலாம். சனி பகவான் அப்படி சொல்கிறப்போ ஒரு பூமிக்கு காரகர். அப்போ காலி மனைகள் நீங்கள் வாங்கி போடலாம். அதுவும் உங்களுக்கு மிகுந்த நன்மையைத்தான் தரும். வயதின் மத்திம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இது பொங்கும் சனியாகத்தான் இருக்கும். குழந்தைகளுக்கு பொதுவாக அவர் ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்கிறது கிடையாது. அதனால் குழந்தைகளை வச்சு அவங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அந்த பாதிப்பு இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லி பேசுவதை நீங்கள் நம்பணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சனி பகவான் அவ்வளவு கொடியவர்களாக அவர் கிடையாது. அவர் நியாயவான். நம்ம நல்லவர்களுக்கு நல்லவர். அவரை மாதிரி அள்ளி கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. ஏன்னா அவர் கொடுத்ததை தலைமுறைக்கும் நிற்கும். ஒரு சொத்து அவருடைய காலகட்டத்தில் நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு தலைமுறைக்கும் நிற்கும்.
இன்னொன்று வந்து பொதுவாக வந்து 7.5 சனியை நினச்சி நம்ம பெருசாக பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா 7.5 சனி காலத்தில் தான் நீண்ட நெடுங்காலம் நிற்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எப்படின்னம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அது நீடித்த பந்தம் அல்லவா, அதனால அது இருக்கும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வாங்கின சொத்து நிலைத்து நிற்கும். அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் சனி பகவான் மெதுவாக வந்து நானாலும் லட்டு கணக்காக உங்களுக்கு பிள்ளைய கொடுத்துட்டு போயிடுவார். அப்போது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு நெடுங்காலத்திற்கு தேவையான திருமணம், அதன் மூலம் வரக்கூடிய ஒரு கணவன் அல்லது மனைவி என்ற துணை, அதே மாதிரி நமக்கு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை செல்வம், இப்படிப்பட்டவையெல்லாம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் அவரை நினைச்சு நம்ம எதுக்கு பயப்படணும், அவரை நம்மளுக்கு நன்மையை செய்வார் என்று மனப்பூர்வமா நம்புங்க, அதுவே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மணமகன் அல்லது மணமகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. வெளியூர்ல இருக்க பொண்ணு எனக்கு வெளியூர் வேண்டாம், வெளியூர் மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் அதை இனிமேல் சொல்லாதீங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வரன் உங்களுக்கு அமைவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. தந்தை மூலம் நல்ல பண வரவு உண்டு. பேச்சை மூலதனமா கொண்டு செயல்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து நல்ல உயர்வை கொடுக்கும். ஆனால் ஒன்னே ஒன்று, பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பாதங்களில் கொஞ்சம் வலி ஏற்படலாம். சுகர்னால பாதத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் பாதத்தை பார்த்துக்கோங்க. பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்களையும் கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு உடல் நலனில் நல்லாவே இருப்பீங்க. அதே சமயத்துக்கு பணப்பற்றாக்குறை ஓரளவுக்கு இனிமேல் குறைஞ்சிரும். மறைமுகமாக கிடைக்கிற பணத்தை பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. என்னமா உங்களுக்கு நேரம் வர்றதை விட மறைமுகமாக அவர் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். கவனம், பத்திரமா வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. சரியா?